ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சு ஃபியூச்சரில் அவங்க பெரிய ஹீரோயினாக இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான். இதே கண்டென்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோனை நம்ம பார்க்க போது ஆக்ட்ரஸ் மோனிகா. இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். தமிழ் சினிமால அழகி, இம்சையரசன், 23ஆம் புலிகேசி, சிலந்தி அண்ட் முத்துக்கு முத்தாக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. மெயின் லீட் ஆக்ட்ரஸா ஒரு ஹீரோயினா நடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நஞ்சுபுரம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. ஏர்லி 90ஸ்ல இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சது மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்படி இவங்க ஃபர்ஸ்ட் டைமா சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர போலீஸ் 100. அந்த படத்துல தொடங்கி கிட்டத்தட்ட 18 படங்களுக்கு மேல சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரவு 8 செலவு 10 அண்ட் விஜயகாந்த் சாரோட என்னாச மச்சான் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சதுக்காக தமிழ்நாடோட ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக. இந்த மாதிரி சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேற படங்களில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் நடித்தது மூலமாக அவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிறதுக்காகவும் வாய்ப்பு கிடைச்சி தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினாகவும் கொஞ்சம் படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டாங்க. இப்போ பெருசாக படங்கள் நடிக்கிறது இல்லை. இந்திரபிள்ளைக்கு கல்யாணம் தான் அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. கருப்பா துண்டா இருப்பான். ஐயோ சொல்லாதடா, மாமியார் பேய் மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் ஆக்ட்ரஸ் நிவேதா தாமஸ். இவங்க சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே டிவி சீரியல்ஸ்ல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அவ வீட்ல ப்ராப்ளம்ங்கிறதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. இன்னைக்கு நைட் அவ இங்க தான் தங்க போறா. 2004ல இருந்து 2007 வரைக்கும் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன மை டியர் பூதம் அப்படின்ற ஒரு சீரியல்ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமா அஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டா இவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சீரியல்ல இருந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைச்சது மலையாள படமான வெறுத்தே ஒரு பாரியா அப்படின்ற ஒரு படத்துல தான். ஆக்டர் ஜெயராம் அவங்களுடைய டாட்டரா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல இவங்க சூப்பரா சிறப்பா நடிச்சதுக்காக கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சிருக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக. சேம் அதே இயர் 2008லயே தமிழ்ல விஜய் சார் அவங்களுடைய குருவி படத்துல விஜய் சாரோட தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. அண்டா காக்கசம் அபு காக்கசம்னா எதுவும் நடந்துராது, இறங்கி வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நவீன சரஸ்வதி சபதம் படத்துல ஹீரோயினா லீட் ரோல நடிச்சிருப்பாங்க. குருவி படத்துக்கு அப்புறம் மறுபடியும் விஜய் சாரோட சேர்ந்து ஜில்லா படத்தை அவங்களுடைய சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. லாஸ்டா இவங்களுக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ல ரஜினி சார் அவங்களுடைய தர்பார் படத்துல அவங்களுடைய டாட்டரா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய கடைசி தமிழ் படம். நாங்க நல்லா படிச்சு பரீட்சையில் நல்ல மார்க்கா வாங்கணும். எங்க அப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போடவே கூடாது. தேர்ட் ஒன் ஆக்ட்ரஸ் நித்யா மேனன். நித்யா மேனன் இப்ப பல மொழிகளில் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. தமிழ்ல கூட இப்ப இவங்களுக்கு ரீசெண்டா தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் தனுஷ் அவங்களோட இட்லி கடை படத்துலயுமே நடிச்சிருந்தாங்க. இப்படி கரண்ட்ல பல வெற்றி படங்கள் நடிச்சிட்டு இருக்க இவங்களோட கெரியரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் தொடங்கி இருக்காங்க. 1998 வருஷத்துல பிரெஞ்சு இந்தியன் இங்கிலீஷ் பிலிமான ஹனுமான் அப்படின்ற ஒரு படத்துல ஆக்ட்ரஸ் தபு அவங்களுடைய சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. 8 வயசு ஸ்கூல் பொண்ணா ரொம்பவுமே கியூட்டா அழகா சூப்பரா இருப்பாங்க சின்ன வயசுல இவங்களை பார்க்கும்போது. இவங்களுக்கு ஒரு லீட் ஆக்ட்ரஸா பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆன ஆல முடலண்டி அப்படின்ற ஒரு காமெடி ரொமான்டிக் பிலிம் தான். அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பல வெற்றி படங்களை நடிச்சு நிறைய விருதுகள் கூட வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா திருச்சிற்றம்பலத்துக்கு நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்தாங்க. ஃபோர்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி. ரொம்பவும் கியூட்டான பியூட்டிஃபுல்லான பப்ளியான ஒரு ஹீரோயின் தான். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க தமிழ்ல ஏகப்பட்ட படங்களும் நடிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அரண்மனை, ஆம்பல, ரோமியோ ஜூலியட், புலி, மனிதன் இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். இவங்களுமே இவங்களோட கெரியரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் தொடங்கியிருக்காங்க. அதுவும் சினிமாவில் கிடையாது, டிவி சீரியல்ல. 2001ல சகலகா பூம் பூம் அப்படின்ற ஒரு சீரியல்ல இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. I'm Pinky, Shanu. और हाय, I'm Dinky. पर हाँ, मुझे खाते वक्त डिस्टर्ब नहीं करना. ஓகே ட்ராகுலா. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி சீரியலான தேஸ்மே நிக்கிலா ஹோகச்சன் அப்படின்ற ஒரு சீரியல்லையுமே சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சினிமாவில் நடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003ல ஹவா அப்படின்ற ஒரு படத்துல ஷாஷா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. मम्मी एक काम करते हैं, हम बाहर जाके ट्राम को ढूंढते हैं.
एंड आई एम श्योर जब हम टाइम को बुलाएंगे ना वो जरूर हमारे पास आ जाएगा. அதுக்கப்புறமா ஹிருத்திக் ரோஷனோட கோய் மில் கயா, ஜாகோ, ஹம்கன் ஹை, ஆப்ராகா டாப்ரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. முதல்ல லீட் ரோல்ல நடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆன தேசமருடு அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துக்காக இவங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சிருக்கு. 2011ல தனுஷ் அவங்களுடைய மாப்பிள்ளை படத்துல நடிச்சதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இன் தமிழ். ஃபிஃப்த் ஒன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆங்கரா இருக்கிற டிடி அப்படின்னு அழைக்கப்படுற திவ்யதர்ஷினி. இவங்களை பெருசா நம்ம நிறைய படங்களை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக டிவி ஷோஸ்ல ஆங்கர் அப்படின்ற பேர்ல நிறைய கிரிஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் ஓஜி ஆங்கரா இருந்தாங்க. இப்பெல்லாம் அவங்களோட ஆங்கரிங்கை பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சா தான் இருக்கு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். இவங்க ஃபர்ஸ்ட் டைமா 1990ல சுபயாத்ரா அப்படின்னு ஒரு மலையாள ஃபிலிம் தான் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாள் பிரேக் விட்டு 1999ல விஜய் டிவில டெலிகாஸ்டான உங்கள் தீர்ப்பு அப்படின்ற ஒரு ஷோல சைல்டு ஆங்கரா பிளேஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஜேர்னி ஃபுல்லாமே ஆங்கரிங்ல தான் இருக்கு. அப்பப்போ இடையில ஒரு சில படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ், சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருப்பாங்க. காலத்தை கொஞ்சம் பின்னோக்கியோட சொல்லு. சிக்ஸ்த் ஒன் காமெடி ஆக்ட்ரஸ் ஆர்த்தி. இவங்க நிறைய தமிழ் சினிமா படங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய காமெடி தான் வேற லெவலா இருக்கும் எல்லா படங்கள்லயுமே. சாரி மாமா. ஐயோ டோபிடா. அட என்னம்மா நீ பொண்ணு பார்க்க வரப்போ பாயில போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். படிக்காதவன் நான் குட்டி இந்த 2 படத்துக்காக பெஸ்ட் காமெடியன் அவார்டு ஆனந்த விகடன் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய 6வது வயசுல 1987ல வண்ண கனவுகள் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் அவங்களுடைய என் தங்கை கல்யாணி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்தாடா முறுக்கு. நீ எதுக்கு முறுக்கு எனக்கு கொடுக்குற? புள்ளாங்கள வாச்சது எனக்கு பிடிச்சது. நான் உனக்கு கொடுத்தேன். ஆக்சுவலா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அண்ணா நான் நடிச்சவர் தான் இன்னைக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறமா தென்ற சுடும், காவலுக்கு கெட்டிக்காரன், அஞ்சலி, சத்திரியன் இந்த மாதிரி படங்களெல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா காமெடி பக்கம் வந்து அருள், கிரி, மாயாவி போன்ற படங்கள் எல்லாம் நல்ல காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. 7th ஒன் ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி. இவங்க பெரிய லீட் ஆக்ட்ரஸா ஹீரோயினா நிறைய படங்கள் நடிச்சது கிடையாது. பட் கேரக்டர் ரோல்ஸ்ல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமால. குறிப்பா சொல்லணும்னா திமிரு, மொழி, சந்தோஷ் சுப்ரமணியம், ராஜாதி ராஜா, ரசிக்கும் சீமானே, நான் மகானல்ல இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. பிரியா உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையே. என்கிட்ட உன் நம்பர் கேட்டு வாங்கினாலே. இவங்க முதலா 1992ல கமல் அண்ட் சிவாஜி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச தேவர் மகன் படத்துல தான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2001ல பாண்டவர் பூமி, ஆல்பம், விரும்புகிறேன் இந்த மாதிரி படங்கள்லயுமே சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. போங்க சீக்கிரம் அழுத்தி மிதிச்சு போங்க, நேரமாச்சு. எங்க ஊரு இவங்களுக்கு சினிமாவை விட சீரியல்ஸ்ல தான் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஏகப்பட்ட சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ராகவன் மாமா உங்களுக்கு வெறும் மாமனாரு அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் தாய் மாமா, என் ரத்தம், என் சொந்தம். 8th ஒன் ஆக்ட்ரஸ் ஷீலா கவுர். இவங்க ஃபர்ஸ்ட் யார் எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாத்தானா படத்தில் இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. அதே மாதிரி வீராசாமி படத்தில் டி ராஜேந்தர் அவங்களுடைய தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. இவங்க தான் ஷீலா கவுர் அப்படின்ற ஆக்ட்ரஸ். இவங்க 1994ல ராஜகுமாரன் அப்படின்ற படத்துல சின்ன வயசு நதியாவா நடிச்சது மூலமா தான் சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பூவே உனக்காக, சூரிய வம்சம், ரெட்ட ஜட வயசு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே நடிச்சிருக்காங்க. மம்மி எங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டு. ஏனா குறிப்பா சொல்லணும்னா மாயா அப்படின்ற ஒரு படம் தமிழ் சினிமால இருக்கு. பாபாவை பத்தின படம். இந்த படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாபாவா ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து பையன் கிடையாது, இந்த பொண்ணு தான். ஆக்ட்ரஸ் ஷீலா கவுர் தான் அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ரொம்பவும் ஷாக்கிங்கா இருக்குல்ல, ஆனா ஃபேஸ் கட் கரெக்டா மேட்ச் ஆகும் பாருங்க. சாய் பாபா, சாய்நாதா, சாய் மாதா.
9th ஒன் ஆக்ட்ரஸ் அனிகா சுரேந்திரன். இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னை அறிந்தால் படத்து மூலமா அஜித் சார் அவங்களுடைய மகளா ஈஷா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நானூறு ரவுடி தான், மிருதன், மறுபடியும் விஸ்வாசம், மாமனிதன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. நான் நல்லா ஆடுறேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். இவங்க 2025ல தனுஷ் அவங்களோட டைரக்ஷன்ல உருவான நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல லீட் ஆக்ட்ரஸா ஃபர்ஸ்ட் டைமா நடிச்சிருக்காங்க. பாவம் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துலயே இவங்களை கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டாங்க நம்ம பசங்க. சரிம்மா. ஏன் சிரிக்கிறீங்க? 10th ஒன் ஆக்ட்ரஸ் சாரா அர்ஜுன். இவங்க நம்ம விக்ரம் சாரோட தெய்வ திருமகள் படத்துல அவங்களுடைய குழந்தையா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே சூப்பரா அருமையா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சைவம், பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி படங்கள்லையுமே நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய நடிப்பு ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்படி சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தவங்க 2025ல ரிலீஸ் ஆன துரந்தர் அப்படின்ற ஒரு படத்து மூலமா ஆக்டர் ரன்வீர் சிங் அவங்க கூட சேர்ந்து லீட் ஆக்ட்ரஸா டெபியூ பண்ணியிருக்காங்க. யாராவது பார்த்து விடுவார்கள். பார்க்கட்டுமே. உங்களிடம் நான் பேசக்கூடாது. யார் சொன்னது? இளவரசி. 11th ஒன் ஆக்ட்ரஸ் யுவினா பார்த்தவி. இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் அஜித் சாரோட வீரம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஈவன் வேற மாதிரி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அரண்மனை படம், கத்தி, ஜெய்ஹிந்த் 2, காக்கி சட்டை இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாகவே இத்தனை படங்கள் தமிழ் சினிமாவில் நடித்தவங்க இப்போ 2025ல ரைட் அப்படின்ற ஒரு படத்தில் பர்னிகா அப்படின்ற ஒரு கேரக்டரில் லீட் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்காங்க. அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணதுனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ஹீரோயின் ஆனவங்க யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.